வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2024. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார். காலை சூரிய உதயத்திலிருந்து ஆல்மோஸ்ட் இன்று இரவு எல்லோரும் தன்னுடைய வேலைகளை முடிக்கக்கூடிய இரவு 10 மணி வரை கூட ஒரே நட்சத்திரமாகிய தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய திருவோணத்தில் சந்திரன் இருக்க போகிறார். இன்று சந்திரன் சுயசாரத்திலும் திரிகோணமாக கேது அந்த சந்திரனுடைய சாரத்திலும் மேலும் அதே வீட்டிற்கு திரிகோணமாக சந்திரனுடைய சாரத்தில் குரு கிரகமும் இருக்கிறார்கள். குரு கிரகம், சந்திரன் கிரகம், கேது கிரகம் 3 கிரகங்களும் திரிகோணமாக இருப்பது, 3 கிரகங்களுமே சந்திரனுடைய சாரத்தில் செல்வது ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்க இருக்கிறது. இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இருக்கிறார்கள். கடக ராசியில் சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் புதன் கிரகம் இருக்கிறார். கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். கன்னியில் இருக்கக்கூடிய கேது சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ரிஷபத்தில் செல்லக்கூடிய குரு கிரகம் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய மற்றொரு நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. சந்திரன் கிரகம் தன்னுடைய நட்சத்திரமாகிய திருவோணத்தில் மகர ராசியில் சனியுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த சனி கிரகம் கும்பராசியில் வக்கரமாக இருந்தாலும் சனி சந்திரனுடைய தொடர்பு போன்ற ஒரு நிலை இன்று இருப்பது ஒரு விதத்தில் கிரக நிலைகளில் காட்டப்படுகிறது. மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார். இதுதான் கிரகநிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். எல்லாமே ஓரளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை. ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். வாக்குஸ்தானத்தில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். குழந்தைகளிடம் எல்லோருமே இன்று சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய பலன் 12 ராசி நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்களாக இது வருகிறது. முக்கியமாக மேஷத்திற்கு பேச்சில் நிதானம் அப்படிங்கிற ஒரு பலன். யாரிடமும் நீங்க வாக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்த ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு பாதக வீட்டோடு தொடர்பாக இருப்பது புது முயற்சிகளில் சற்று கவனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புதிய முடிவுகளிலும் தொழில் ரீதியிலான சில முடிவுகளிலும் தொழில் முதலீடு சம்பந்தமான முடிவுகள் ஒப்பந்தம் போன்ற கையெழுத்து போடக்கூடிய நிலை இன்று இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்க ஒத்தி வைப்பது கூட நல்ல நிலையாக இருக்கும். இடமாற்றம் நன்மை அளிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்து மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய ஒரு சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நாளாக இருக்கிறது. திடீர் விரயங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. அடுத்து கடகத்திற்கு பார்க்கலாம். கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். பொதுவாக சந்திரனை பார்க்கக்கூடிய கோச்சார சந்திரன் நல்ல நிலை அப்படின்னு சொன்னாலும் அங்கு சனியுடன் சந்திரன் தொடர்பாக இருப்பது கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். முயற்சிகள் எல்லாமே சற்று தாமதத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து அதன் பிறகு வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பணி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே லாபமாக இருக்கும். இடமாற்றம் குறித்த ஒரு தெளிவான முடிவை இன்று எடுப்பார்கள். அடுத்த சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு வருமானம், தொழில் லாபம், பணி தொடர்பான எல்லா விஷயங்களும் நன்மை அளிக்கும். முக்கியமாக வெளிநாட்டு தொடர்பான வருமானம், வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான விரயங்களில் தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு முடிவுகளில் இவர்களும் சற்று அதிக அக்கறையுடன் முடிவெடுப்பது இன்று முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது. வாக்கு கொடுக்காமல் இருப்பது, குடும்ப வாழ்வில் அதிக கவனத்துடன் இருப்பது, கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்ப்பது முக்கியமான ஒரு கிரக நிலையாக இருக்கிறது. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பது, அங்கு சனியோடு தொடர்பாக இருப்பது, சனி வக்ர நிலையில் இருப்பதனால் இவர்களுக்கு சற்று பணி தொடர்பான குழப்பங்கள் ஏற்படலாம். குழந்தைகளை நினைத்து சில கவலைகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை. தந்தையை பற்றிய சில கவலைகள், பூர்வீகம் பற்றிய சில எண்ணங்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய சில நிலையாக இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு மற்ற விஷயங்களாக வரக்கூடிய பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும். ஆனால் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு நிலை, சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல நிலை.
பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய நேர் மூத்த சகோதர வகையில் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவில் அவங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்கு நேர் மூத்த சகோதர வகையில் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு அவர்களுடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் விருச்சிக ராசி இன்று அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்து தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தெளிவான பேச்சினால் தொழில் லாபம், உத்தியோகத்தில் சில விஷயங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணியில் வளர்ச்சி, பணியில் ரொம்ப ஏற்றமான காலகட்டம். ஆனாலும் குழந்தைகளுடனும் வாழ்க்கை துணையுடனும் அனுசரித்து செல்வதும், குழந்தைகளுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருப்பதும், பொறுமையாக இருப்பதை தொடரக்கூடிய நிலையாகவும் இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது. அடுத்து மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு கணவன் மனைவி இடையே ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. ஆரோக்கிய பிரச்சனைகள் அலட்சியம் செய்யாமல் இருப்பது ரொம்ப உதவியாக இருக்கும். பணியில் உள்ள நீண்ட நாள் பெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க ஜெயித்துக் கொள்ளக்கூடிய சாதகமான நிலை. குழந்தைகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது, தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு பணியில் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். ஆனால் பணிக்கான அலைச்சல்கள், பணிச்சுமை அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. தந்தையாருடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், முக்கியமாக ஆண் நண்பர்கள் தன்னுடைய மனைவி ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடன் சற்று அனுசரித்து வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வதும் நன்மை அளிக்கும். குழந்தைகளுடனும் நீங்க அனுசரித்து சென்றால் மட்டுமே அவர்களை நீங்க கையாள முடியும். தொழிலில் உத்தியோகத்திலும் சிறப்பான நாளாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய பலனாக கும்பத்திற்கு காட்டுகிறது. மீன ராசிக்கு மனதில் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்று ஜெயித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளுக்கான சில முயற்சிகள் இன்று வெற்றி பெறக்கூடிய நிலையாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஆனாலும் இது உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். திருமண வாழ்விலும் சற்று விட்டுக் கொடுப்பது எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய பலன்களாக வருகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 திங்கட்கிழமைக்கான பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.